ரைட். அப்போ நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து முதலாவது முகாமைத்துவம், அதாவது அலகு 12, யூனிட் 12, யூனிட் 12ன்ற அந்த சிலபஸை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரியா? முகாமைத்துவத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரி, இந்த முகாமைத்துவம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதாவது ஏ-லெவல் பாடத்தில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு, அதாவது வியாபாரம் 11வது யூனிட் வியாபாரம் முடிச்சு செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ற டைம் முதலாவது பாடம் தான் என்னன்னு சொன்னால் முகாமைத்துவம் அப்படின்ற பாடம். சரியா? இந்த முகாமைத்துவம் அதே மாதிரி வந்து செயற்பாட்டு முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், நிதி முகாமைத்துவம், மனிதவள முகாமைத்துவம் இப்படின்னு சொல்லி போட்டு 5 முகாமைத்துவம் சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு யூனிட்லையும் விரிவா பார்க்க போறோம். முகாமைத்துவம் அப்படின்றது வந்து ஒரு யூனிட், செயற்பாட்டு முகாமைத்துவம் அப்படின்றது ஒரு யூனிட், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் அப்படின்றது ஒரு யூனிட், நிதி முகாமைத்துவம் அப்படின்றது ஒரு யூனிட், மனிதவள முகாமைத்துவம் அப்படின்றது யூனிட். அதே மாதிரி 17வது 18வது யூனிட்ல வந்து தகவல் முறைமையும் வணிக திட்டம் சம்பந்தமாகவும் பார்ப்போம். அப்ப இது இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் எதுல இருந்து சொன்னால் முகாமைத்துவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரியா? அப்ப இந்த முகாமைத்துவத்தை பொறுத்த வரையில மிக பிரதானமான, மிக முக்கியமான வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட, வாழ்க்கையை நாங்க கொண்டு செல்றதுக்காக ஒரு நிறுவனம் ஒன்றை நடாத்தும் போது எங்களுக்கு தேவையான அவசியமான முக்கியமான ஒரு யூனிட். இதை நாங்க விலகி கொண்டா நிறைய விஷயங்களை, நிறைய விடயங்களை வந்து ஒரு வணிகம் சம்பந்தமாகவோ இல்ல தனிநபரோட வாழ்க்கை சம்பந்தமாகவோ எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சு கொள்ளணும். ரைட். அப்ப அதன் அடிப்படையில உங்களுக்கு வந்து விளங்கிக்கும் என்னென்றால், இந்த முகாமைத்துவத்துல டோட்டலா 12 தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது. நாங்க தேர்ச்சி மட்டங்கள்ன்ற அடிப்படையில பார்க்க போனா இந்த முகாமைத்துவத்துல வந்து 12 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. சரியா? அந்த 12 தேர்ச்சி மட்டங்கள்ன்ற அடிப்படையிலும் தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த முகாமைத்துவம் அப்படின்ற பாடம் வந்து உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்குது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நாங்க பார்க்க போறோம் என்ன பாடம்னு சொன்னால் முகாமைத்துவம். முகாமைத்துவம். ரைட். சரி. அப்ப இந்த முகாமைத்துவத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 12 தேர்ச்சி மட்டங்கள். 12 தேர்ச்சி மட்டங்கள்ன்ற அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா இந்த முகாமைத்துவம் அப்படின்ற பாடம் அப்படின்ற அழகு வந்து உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்குது. விரிவாக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த 12 தேர்ச்சி மட்டத்தையும் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. முகாமைத்துவத்தின் தேவைப்பாட்டினையும் முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்துதல். இல்லைங்கண்ணா, முகாமைத்துவம் ஏன் தேவை, அதுல முக்கியத்துவம் என்ன, விலை என்ன சொல்றது, அதை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா உறுதிப்படுத்த போறோம். இது முதலாவது தேர்ச்சி மட்டத்துல. இரண்டாவது தேர்ச்சி மட்டத்துல முகாமையாளர் ஒருவர் பல்வேறுபட்ட வகைபாகங்கள், ஒரு முகாமையாளருடைய வகைபாகங்கள் சம்பந்தமாக தேடி அறிவோம். இரண்டாவது தேர்ச்சி மட்டம். மூன்றாவது தேர்ச்சி மட்டம் பல்வேறு முகாமைத்துவ மட்டங்களுக்கு தேவையான முகாமைத்துவ திறன்கள் சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அறிந்து கொள்ள போறோம். அப்ப பல்வேறு முகாமைத்துவ மட்டங்களுக்கு, அந்தந்த மட்டங்களுக்கு வந்து என்ன எப்படியான அந்த திறன்கள் தேவை, அந்த திறன்கள் சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா மூன்றாவது தேர்ச்சி மட்டத்தினூடாக பார்ப்போம். அதே மாதிரி நான்காவது தேர்ச்சி மட்டத்துல என்ன, முகாமைத்துவத்தின் செயல்முறைகளை நாங்க தேடி அறிய போறோம். அதே மாதிரி ஐந்தாவதுல தீர்மானம் எடுப்பதற்கு ஒழுங்கான முறையொன்றினை வந்து எப்படி பின்பற்றுதல் அப்படின்றத விஷயத்தை பார்க்க போறோம். விலைங்க நான் உங்களுக்கு சொல்றது. அதே மாதிரி ஆறாவது தேர்ச்சி மட்டத்துல நோக்கத்தினை சிறப்பாக அடைஞ்சு கொள்றதுக்காக திட்டங்களை எப்படி உருவாக்குறது. ரைட். அதே மாதிரி ஏழாவது தேர்ச்சி மட்டத்துல வந்து வெற்றிகரமான ஒரு முகாமைத்துவத்திற்கு ஒழுங்கமைப்பு தேவைப்பாட்டை உறுதிப்படுத்துறது. அதே மாதிரி எட்டாவது தேர்ச்சி மட்டத்துல வெற்றிகரமான ஒழுங்கமைத்தலின் போது கவனம் செலுத்த வேண்டிய எண்ணக்கருக்களை வந்து பகுத்தாகிறது. அதே மாதிரி ஒன்பதாவதுல தேர்ச்சி மட்டத்தின செயல்முறையினை கேட்டறிந்து அதற்கு இருக்க வேண்டிய தலைமைத்துவ பண்புகளை விவரிக்கிறது. அதே மாதிரி பத்தாவதுல நெறிப்படுத்தல் செயல்முறையினை வெற்றிகரமாக்கி கொள்றதுக்கு ஊக்குவிப்பு சம்பந்தமா நாங்க 10வது தேர்ச்சி மட்டத்துல பார்க்க போறோம். இதெல்லாம் என்ன சொல்றது, ஊக்குவிப்பு உதவுகின்ற செயல்முறையை சுட்டி காட்ட போறோம். 11வதுல நெறிப்படுத்தல் செயல்முறையை வெற்றிகரமாக மேற்கொள்றதுக்கு சிறந்த தொடர்பாடல் சம்பந்தமா பார்க்க போறோம். இதெல்லாம் என்ன சொல்றது, 11வதுல கடைசி தேர்ச்சி முகாமைத்துவத்தில் இருக்கிற 12வது தேர்ச்சி மட்டத்துல வந்து உத்தேச நோக்கத்தினை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக கட்டுப்பாட்டு தேவை, கட்டுப்பாடு சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் என்ன சொல்றது, கட்டுப்பாட்டுன்ற முக்கியத்துவத்தை நாங்க படிக்க போறோம். சரியா? இப்படியாக உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா இந்த முகாமைத்துவம் அப்படின்ற பாடம் வந்து உங்களுக்கு 12 தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பாடமாக கருதப்படுது. பாக்குறோம்.
சரியா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த முகாமைத்துவத்துல இந்த 12 தேர்ச்சி மட்டங்கள்ட அடிப்படையில தான் நாங்க இந்த முகாமைத்துவம்ன்ற பாடத்த விரிவாக்குகிறோம். விளங்கினா நான் சொல்றது? விரிவாக்கப்பட்டுக்குது. சரி. அப்ப முதலாவது தேர்ச்சி மட்டத்த நாங்க வந்து பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, முகாமைத்துவத்தின் தேவைப்பாட்டினையும், முகாமைத்துவத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, உறுதிப்படுத்த போறோம். முகாமைத்துவத்தின் முக்கியத்துவத்தையும் வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, உறுதிப்படுத்த போறோம். சரியா? இதுதான் இந்த 12.1 தேர்ச்சி மட்டம் 12.1 பார்க்கிற விஷயம். சரி. அப்ப இதில் இந்த 12.1ல வந்து என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நான் முதலாவது உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லப் போறேன். சரியா? அப்ப முகாமைத்துவம்டா என்ன அப்படின்றத வந்து ஒரு 4 தரப்பினர் வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கான வரைவிலக்கணங்கள முன்வச்சுக்கிறாங்க. விளங்குதா நான் சொல்றது? அந்த முகாமைத்துவம்டா என்ன? அதன் வரைவிலக்கணத்த வந்து 4 தரப்பினர்கள் விளங்கினா 4 தரப்பினர்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முன் வச்சுக்கிறாங்க. மேரி பாக்கர் பொலட் அப்படின்றவரும், ஜேம்ஸ் ஏ.எஃப். ஸ்டோனர் அப்படின்றவரும், ராபர்ட் கிரீட்னர் அப்படின்றவரும், பீட்டர் டிரெக்டர் அப்படின்றவரும் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த முகாமைத்துவம் சம்பந்தமான வரைவிலக்கணங்கள முன் வச்சுக்கிறாங்க. முகாமைத்துவம் சம்பந்தமான வரைவிலக்கணங்கள வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னா முன்வைக்கிறாங்க. இப்படியான இந்த 4 தரப்பினர்களும் முன்வைக்கப்பட்டுள்ள அந்த வரைவிலக்கணங்கள் அடிப்படையாக கொண்டு என்ன செஞ்சுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்றுக்குள்ள நாங்க வந்துக்கிறோம். ஒரு பொதுவான வரைவிலக்கணம் ஒன்றுக்குள்ள நாங்க வந்துக்கிறோம். விளங்குதா நான் சொல்றது? அப்ப அந்த பொதுவான வரைவிலக்கணத்த நாங்க பார்த்துட்டு, அந்த 4 அ நபர்களுடையும், 4 அந்த தரப்பினர்களுடையும் வரைவிலக்கணத்தையும் பார்த்துட்டு, அதே மாரி முகாமைத்துவத்தின் எண்ணக்கருக்கள் என்ன இருக்குது? இயங்கு வணிகச் சூழல், நிறுவன ஒழுங்கமைப்பு, இலக்கு நோக்கம், வணிக வளங்கள், விளங்குதா நான் சொல்றது? அதே மாரி அ என்ன சொல்றது? பயனுறுதி விளைதிறன், வினைத்திறன், உற்பத்தித்திறன், செயல்முறை இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். கொஞ்சம் டீப்பா, விரிவா பார்க்க போறோம். சரியா? அப்ப இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு அதே மாரி செயல்முறை தனிநபர்களோட இலக்குகளையும், நோக்கங்களையும் அடைஞ்சு கொள்றதுக்கு முகாமைத்துவத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் முறைகள் சம்பந்தமா, அதே மாரி அமைப்புகளோட இலக்குகளையும், நோக்கங்களையும் அடைஞ்சு கொள்றதுக்கு முகாமைத்துவம் எப்படியான தாக்கங்கள ஏற்படுத்துது. அதே மாரி நிறுவனம் ஒன்றிற்கு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் எப்படி இருக்குது? விளங்கி நான் சொல்றது. இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேர்ச்சி மட்டம் 12.1 ஊடாக நாங்க பார்ப்போம். தேர்ச்சி மட்டம் 12.1 ஊடாக நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இப்படித்தான் நாங்க இந்த ஒரு பிசினஸ் ஸ்டடிய நாங்க படிக்கிற டைம்ல எங்களோட மெத்தட் என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு தேர்ச்சி மட்டத்த நாங்க எடுத்துக்கொண்டால், அந்த தேர்ச்சி மட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஷார்ட்டா என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது அப்படின்றத முதலாவது சொல்லுவோம். விளங்குதா நான் சொல்றது? அதே மாரி அதுக்கான விளக்கத்த நாங்க விரிவா பார்ப்போம். அதுக்குள்ள இருக்கிற டவுட் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ அது சம்பந்தமா நாங்க கிளியர் பண்ணுவோம். அதே மாரி அதே மாரி அடுத்த கட்டம் பாஸ் பேப்பர்ல அது சம்பந்தமான கேள்விகள் என்ன வந்திக்குது அப்படின்றத வந்து ஆராய்றது. சரியா? இப்படியாக நாங்க ஒரு தேர்ச்சி மட்டத்துக்கு இப்படியாக விரிவா நாங்க பார்க்கிற டைம்ல, அந்த தேர்ச்சி மட்டம் சம்பந்தமான முழுமையான ஒரு தெளிவான விளக்கம் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறும். விளங்குதா நான் சொல்றது? அப்ப அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து இந்த அதாவது என்னது இந்த முகாமைத்துவத்தில இருந்து வணிக திட்டம் சம்பந்தமா அதாவது 13 அதாவது என்னது 13 கிரேட் 13 அதாவது என்னது 2ண்ட் இயர் சிலபஸ் ஃபுல்லா உங்களுக்கு இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு செய்யப்படும். இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கிளாஸ் செய்வேன். அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, டைமுக்கு ஜாயின் ஆவி நீங்களும் அ அந்த பலன வந்து பெற்றுக்கொள்ளணும். சரி. அந்த பயணம் வந்து அடைந்து கொள்ளணும். சரி. அப்ப அதன் அடிப்படையில நாங்க முதலாவது வந்து ஷார்ட்டா என்ன விஷயம் உள்ளடங்கிக்குது, என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிக்குது இந்த தேர்ச்சி மட்டத்துக்குள்ள அப்படின்றத நாங்க பார்த்திருந்தோம். அப்ப அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அத நாங்க விரிவா பார்க்க போறோம். முதலாவது விடயம் வந்து இந்த முகாமைத்துவம் சம்பந்தமா வந்து இந்த 4 தரப்பினர்களோட வரைவிலக்கணங்கள நாங்க பார்க்க போறோம். வரைவிலக்கணங்கள். சரியா? முதலாவது யார் அப்படின்னு சொன்னா, மேரி பாக்கர் பொலட். மேரி பாக்கர் பொலட். சரியா? இந்த மேரி பாக்கர் பொலட் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த முகாமைத்துவம் சம்பந்தமா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏனையவர்களோட இணைந்து ஏனையவர்களோட இணைந்து மற்றும் ஏனையவர்களை கொண்டும் வேலை செய்விக்கக்கூடிய கலையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முகாமைத்துவமாகும் அப்படின்னு சொல்லி
அப்படின்னு சொல்லி மேரி பாக்கர் பொலட் வந்து சொல்றாரு. அப்ப முகாமைத்துவத்துக்கான வரைவிலக்கணங்கள் அந்த 4 தரப்பினரும் முன் வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த 4 தரப்பினர்களோட முதலாவது தரப்பினர் தான் யாருன்னு சொன்னா மேரி பாகர் பொலட். அப்ப மேரி பாகர் பொலட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏனையவர்களுடன் இணைந்து மற்றும் ஏனையவர்களை கொண்டும் ஏனையவர்களோட இணைஞ்சும் வேலை செய்யணும். அதே மாதிரி ஏனையவர்களை கொண்டும் வேலை செய்விக்கக்கூடிய கலை, ஒரு கலையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். யாரு சொல்றதுண்டா மேரி பாக்கர் பொலட் அப்படின்றவர் முன்வைக்கிறாரு. அவரோட கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. முகாமைத்துவம் சம்பந்தமான அவரது கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. எப்படி முன்வைக்கிறாரு? ஏனையவர்களோட இணைந்து மற்றும் ஏனையவர்களை கொண்டும் வேலை செய்விக்கக்கூடிய கலை முகாமைத்துவமாகும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். இதுதான் அவரது கருத்து. மேரி பாக்கர் பொலட் அவர்ன்ற கருத்து. 2வது தரப்பினர் யாருன்னு சொன்னா ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர். ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் அப்படின்றவர். சரி, ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் அப்படின்றவர். அப்ப ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், இந்த முகாமைத்துவம் சம்பந்தமாக நிறுவனம் ஒன்றுட குறித்த ஒரு நோக்கம். அப்ப நிறுவனத்தின் ஒரு குறித்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக அந்நிறுவனத்தில் உள்ள மனித மற்றும் பௌதீக வளங்கள், என்னென்ன வளங்கள்? மனித மற்றும் பௌதீக வளங்கள். அப்ப இப்படியான இந்த மனித வளங்கள் மற்றும் பௌதீக வளங்களை திட்டமிடுறது, அதை ஒழுங்கமைக்கிறது, அதை நெறிப்படுத்துறது, அதை கட்டுப்படுத்துறது போன்ற கர்மங்களை உள்ளடக்கிய செயல்முறையை தான் முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றது. யாரு சொல்றதுண்டா ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் சொல்றாரு. ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் சொல்றாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாங்க கேக்குது. ரைட். அப்ப பாங்க கேக்குற டைம் ரெக்கார்டிங்க மியூட் பண்ணி வச்சுட்டு தான் நிப்பாட்டி வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு பாங்க கேட்டு முடிஞ்சு மர திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். இப்ப என்ன விஷயம்னு சொன்னா உங்களுக்கு இந்த முகாமைத்துவம் சம்பந்தமா உங்களுக்கு உள்ளடக்கின்ற இந்த வரைவிலக்கணத்துல 4 நபர்கள்ட 4 தரப்பினர்கள்ட இந்த வரைவிலக்கணத்தை நாங்க பார்த்துட்டு வரோம். அதுல முதலாவது தரப்பினர் வந்து மேரி பாக்கர் பொலட் அப்படின்றவரோட வரைவிலக்கணம் சம்பந்தமா பார்த்துருந்தோம். 2வது வந்து ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் அப்படின்றவர். அப்ப ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்ற அந்த முகாமைத்துவம் சம்பந்தமா நிறுவனம் ஒன்றோட குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக, ஒரு நிறுவனத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக, ஒரு குறித்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக அந்நிறுவனத்தில் உள்ள மனிதர்கள் மனித மற்றும் பௌதீக வளம். விளங்கி நான் சொல்றது. அப்ப மனித மற்றும் பௌதீக வளங்களை திட்டமின்றதாயிக்கலாம், ஒழுங்கமைக்கிறதாயிக்கலாம், நெறிப்படுத்துறதாயிக்கலாம், கட்டுப்படுத்துறதாயிக்கலாம். அப்ப இப்படியான கர்மங்கள்ல விளங்கினா வளங்கள், அதாவது மனித மற்றும் பௌதீக வளங்களை திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற கர்மங்களை உள்ளடக்கிய செயல்முறையை தான் முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றது. யாரு சொல்றதுண்டா ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் சொல்றாரு. ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் சொல்றாரு. அப்ப அவரோட கருத்துப்படி இதுதான் முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. இந்த வரைவிலக்கணத்தை வந்து முன்வைக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்லுது? அப்ப ஒரு குறித்த நிறுவனம் ஒன்ற குறித்த நோக்கத்தை, சரி, நிறுவனமோட குறித்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக நிறுவனத்தில் உள்ள மனித மற்றும் பௌதீக வளங்களை திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற கர்மங்களை உள்ளடக்கிய செயல்முறையை முகாமைத்துவமாகும் அப்படின்றது ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் சொல்றாரு. அதே மாதிரி மூன்றாவது நபர் யாருன்னு சொன்னா ரொபர்ட் கிரீட்னர். ரொபர்ட் கிரீட்னர். சரி, இந்த ரொபர்ட் கிரீட்னர் வந்து இந்த முகாமைத்துவம் சம்பந்தமான கருத்தை வந்து எப்படி முன்வைக்கிறார் அப்படின்னு சொன்னா மாற்றம் அடைந்து வருகின்ற சூழல். அப்ப பொதுவா வந்து நாங்க சூழல்ன்ற ஒரு தன்மை என்னன்னு சொன்னா அப்படியே மாற்றம் அடைந்து வரும். அவங்கட உதாரணமா அந்த சூழல்ல வாழ்ற மனிதர்கள் ஆயிக்கலாம், அதெல்லாம் என்ன சொல்றது, அந்த மனிதர்களோட விருப்பம் ஆயிக்கலாம், அந்த அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கான உற்பத்தி பொருட்கள் ஆயிக்கலாம், அந்த உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற தொழில்நுட்பம் ஆயிக்கலாம். விளங்கி என்ன சொல்றது. அப்ப இப்படியாக வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த தொழில்நுட்பங்கள், மனிதன் விருப்பங்கள், தேவைகள், விளங்கினா சூழல் காரணிகள், இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மாற்றம் அடையுது. அப்ப மாற்றம் அடைந்து வருகின்ற சூழலில் உள்ள வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துறது. மாற்றம் அடைந்து வருகின்ற சூழலில் உள்ள வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி
நிறுவனம் ஒன்றோட குறிக்கோள். நிறுவனம் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து இவ்வளோத்த நாங்க அடைஞ்சு இவ்வளவு லாபத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். விலைங்க சொல்றது நாங்க ஒரு மாசத்துக்குள்ள வந்து ஒரு மாசம் வந்து இவ்வளோ லாபத்தை அடைஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரியான நிறுவனங்களை வந்து புதிய புதிய நிறுவனங்களை வந்து ஓபன் பண்ணணும். விலைங்க சொல்றது இவ்வளோ விற்பனையை வந்து நாங்க செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில. அப்படியான அந்த குறிக்கோளை அடைஞ்சு கொள்றதுக்காக ஏனையவர்களை கொண்டு வேலையாட்கள், முகாமையாளர்கள், விலைங்க சொல்றது ஊழியர்கள். அப்ப ஏனையவர்களை கொண்டு கருமங்களை மேற்கொள்ள செய்வதும், ஏனையவர்களுடன் இணைந்து கருமங்களை மேற்கொள்றதும் முகாமைத்துவம் ஆகும் அப்படின்றது வந்து யார் சொல்றது அப்படின்னு சொன்னா, ரொபர்ட் கிரீட்னர் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மேரி பாக்கர் பொலட் அப்படின்றவர் அவர்ட கருத்துக்கு இவருடைய கருத்தும் வந்து இணங்கி போகுது. அப்ப மேரி பாக்கர் பொலட் என்ன சொல்றாரு? ஏனையவர்களுடன் இணைந்து மற்றும் ஏனையவர்களை கொண்டு வேலை செய்விக்கக்கூடிய கலை. அதே மாதிரி ரொபர்ட் கிரீட்னருடைய கருத்து வந்து அதை விளக்கமா கொடுத்துக்கிறாரு. அத வந்து இன்னும் மோடிஃபை பண்ணி கொடுத்துக்கிறாரு. ரொபர்ட் கிரீட்னர் என்ன சொல்றாரு? மாற்றமடைந்து வருகின்ற சூழலில் உள்ள வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி நிறுவனம் ஒன்றோட குறிக்கோள்களை அடைஞ்சு கொள்றதுக்கு ஏனையவர்களை கொண்டு கருமங்களை ஏனையவர்களை கொண்டு கருமங்களை மேற்கொள்ள செய்வதும் ஏனையவர்களுடன் இணைந்து கருமங்களை மேற்கொள்ள செய்வதும் முகாமைத்துவமாகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது அப்படின்னு சொன்னா ரொபர்ட் கிரீட்னர் அப்படின்றவர் சொல்றாரு. அப்படின்றவர் வந்து முன்வைக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப ரொபர்ட் கிரீட்னர் இந்த வரை விலக்கணத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தெளிவா வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா உள்வாங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னா எம்சிக்யூ கேள்விகளுக்கு வந்து இது வந்து உள்ளடங்க போகுது. சம்டைம் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு அட்டவணையில இப்படியான பலதரப்பட்ட இந்த தரப்பினர்களோட பேரை தந்து அடுத்த டேபிள்ல வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா சைட்ல இப்படி தருவான். இப்படி தந்து இதுல வந்து அந்த தரப்பினர்களோட பெயரையும் அதே மாதிரி வரை விலக்கணத்தையும் வந்து குழப்பி குழப்பி தருவான். குழப்பி தந்துட்டு இதை இணைச்சா வந்து சரியான ஆன்சரை என்ன ஆன்சர் சரியா வரும் அப்படின்றத வந்து நாங்க என்ன செய்யணும்? சாய்ஸ் பண்ணணும். இப்படியான கேள்விகளும் எம்சிக்கு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு சான்சஸ் செய்யுது. சோ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இவர்களோட கருத்துக்களை இவர்களோட வரைவிலக்கணங்களோட நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இது வந்து என்னன்னா இந்த ரொபர்ட் கிரீட்னர் அப்படின்றவர கருத்து. எனது மாற்றம் அடைந்து வருகின்ற சூழலில் உள்ள வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி நிறுவனம் ஒன்றோட குறிக்கோளை அடைஞ்சு கொள்றதுக்காக ஏனையவர்களை கொண்டும் ஏனையவர்களை கொண்டு கருமங்களை மேற்கொள்ள செய்வதும் ஏனையவர்களுடன் இணைந்து கருமங்களை மேற்கொள்வதும் தான் இந்த முகாமைத்துவம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது அப்படின்னு சொன்னா ரொபர்ட் கிரீட்னர் அப்படின்றவர் சொல்றாரு. ரொபர்ட் கிரீட்னர் அப்படின்றவர் சொல்றாரு. அடுத்த தரப்பினர் யாருன்னு சொன்னா 4வது தரப்பினர் பீட்டர் டிரெக்டர். டிரெக்டர் பீட்டர் டிரெக்டர் டிரெக்டர் சரி. அப்ப பீட்டர் டிரெக்கர் அப்படின்றவர் வந்து இந்த முகாமைத்துவம் சம்பந்தமான எப்படியான கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியான கருமங்களை சரியான வழியில் செய்யறது. சரியான கருமங்களை சரியான வழியில செய்யறது தான் முகாமைத்துவம் அப்படின்றது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றது அப்படின்னா இந்த பீட்டர் டிரெக்கர் அப்படின்றவர் சொல்றாரு. பீட்டர் டிரெக்கர் அப்படின்னு சொல்றாரு. சரியான கருமத்தை சரியான வழியில செய்யறது. சரியான கருமத்தை பிழையான வழியில செய்யாம சரியான கருமத்தை என்ன செய்யறது? சரியான வழியில செய்யறது. முகாமைத்துவம் அப்படின்றது வந்து யாரு சொல்றதுன்னா பீட்டர் டிரெக்கர் அப்படின்றவர் சொல்றாரு. பீட்டர் டிரெக்கர் அப்படின்றவர் சொல்றாரு. அப்ப இப்படியாக வந்து நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்படியாக இந்த தரப்பு அதாவது மேரி பாக்கர் போலட் ஆகிக்கலாம், ஜேம்ஸ் ஏஃப் ஸ்டோனர் ஆகிக்கலாம், ரொபர்ட் கிரீட்னர் ஆகிக்கலாம், பீட்டர் டிரெக்கர் ஆகிக்கலாம். இல்லைங்க என்ன சொல்லுது? அப்ப இப்படியான தரப்பினர்கள் வந்து பல அவங்களோட கருத்துக்களை இந்த முகாமைத்துவம் சம்பந்தமான அந்த வரைவிலக்கணங்களை வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னா முன் வச்சுக்கிறாங்க. அப்ப இப்படியாக முன்வைக்கப்பட்ட அந்த வரைவிலக்கணங்களுக்கு அமைய நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வரைவிலக்கணங்களை கவனத்தில் கொண்டு ஒரு பொதுவான ஒரு வரைவிலக்கணத்துக்குள்ள நாங்க என்ன செய்ய போறோம்? உள்வாங்க போறோம். அப்ப அப்படியான அந்த ஒரு பொதுவான ஒரு வரைவிலக்கணம் தான் என்னன்னு சொன்னா முகாமைத்துவம் அப்படின்றால் இயங்கு வணிக சூழல்ல முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுவான வரைவிலக்கணத்துக்கு வர முகாமைத்துவம் அப்படின்னா என்னன்ற ஒரு பொதுவான வரைவிலக்கணத்துக்குள்ள இயங்கு வணிக சூழல். இயங்கு வணிக சூழல். அப்ப இப்படியான இந்த இயங்கு வணிக சூழல்ல அமைப்புண்ட குறித்த நோக்கம் அமைப்புண்ட அமைப்புண்ட குறித்த நோக்கம் அதே மாதிரி அவங்களோட குறிக்கோள். சரியா? அவங்களோட குறிக்கோள்
குறித்த நோக்கம், அதே மாதிரி அவங்களோட குறிக்கோள், இப்படியான ஒரு இயங்கு வணிக சூழல்ல அமைப்பொன்றுட குறித்த நோக்கத்தை, அமைப்பொன்றுட குறித்த நோக்கங்களையும் குறித்த அந்த குறிக்கோள்களையும் பயனுறுதியாக அடைஞ்சு கொள்ளணும். எப்படி அடைஞ்சு கொள்ளணும்? நோக்கத்தையும் குறிக்கோளையும் எப்படி அடைஞ்சு கொள்ளணும்? பயனுறுதியாக அடைஞ்சு கொள்ளணும். அப்ப பயனுறுதியாக அடைந்து கொள்றதுக்காக அமைப்புள்ள பலங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வினைத்திறனாக அமைப்புல ஈக்கிற இந்த பலங்களை நாங்க என்ன செய்யணும்? அமைப்புல ஈக்கிற சரி வளங்களை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், அமைப்புல இருக்கிற வளங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வினைத்திறனாக திட்டமிடணும். வினைத்திறனாக திட்டமிடுறது, அதே மாதிரி ஒழுங்கமைக்கிறது, அதே மாதிரி நெறிப்படுத்துறது, அதே மாதிரி கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறது விளங்கி நான் சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு இயங்கு வணிக சூழல்ல அமைப்புண்ட குறித்த நோக்கம் ஆயிக்கலாம் அல்லது குறிக்கோள் ஆயிக்கலாம். விளங்கி நான் சொல்றது. நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் என்ன சொல்லுது, நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் பயனுறுதியாக அடைஞ்சு கொள்ளணும். அப்ப பயனுறுதியாக அடைஞ்சு கொள்றதுக்கு இந்த வணிகத்துல ஈக்கிற அல்லது அமைப்புல ஈக்கிற வளங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, திட்டமிடுறது, ஒழுங்கமைக்கிறது, நெறிப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறது இதோட இந்த விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு செயல்முறையைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒரு முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னா ஒரு வணிக சூழல், இயங்கு வணிக சூழல். இயங்கு வணிக சூழல்ல அமைப்புண்ட குறித்த நோக்கம். நல்லா திருப்பி ஒருக்கா சொல்றீங்க, கேட்டுக்கோங்க. இயங்கு வணிக சூழல்ல அமைப்புண்ட குறித்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக, அல்லது நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக, அல்லது குறிக்கோள்களை அடைஞ்சு கொள்றதுக்காக, நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் பயனுறுதியாக அடைஞ்சு கொள்ளணும். எப்படியாக அடைஞ்சு கொள்ளணும்? பயனுறுதியாக அடைஞ்சு கொள்ளணும். பயனுறுதியாக அந்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அமைப்புல ஈக்கிற அந்த பலங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வளங்களை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, திட்டமிடணும். சரியா? வினைத்திறனாக திட்டமிடணும். அதே மாதிரி ஒழுங்கமைக்கிறது, நெறிப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. இல்லைங்கண்ணா, இத உள்ளடக்கிய என்பவற்றை உள்ளடக்கிய செயல்முறையைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கருத்து ஒரு பொதுவான ஒரு நிலைக்கு உள்வாங்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த அதாவது என்னது, மேரி பாக்கர் போலட் ஆகிக்கலாம், ஜேம்ஸ் ஸ்டோனர் ஆகிக்கலாம், ரோபர்ட் கிரீட்னர், பீட்டர் டிரெக்டர் அப்படின்றவர் எல்லாத்தின கருத்தையும் வச்சு ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கு நாங்க வந்திக்கிறோம். இந்த முகாமைத்துவம்னா என்னன்றது. அப்ப முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னா, இயங்கு வணிக சூழல், இயங்கு வணிக சூழல்ல அமைப்பொன்னோட குறித்த நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் பயனுறுதியாக அடைஞ்சு கொள்றதுக்காக அமைப்பில் உள்ள வளங்களை வினைத்திறனாக திட்டமிடுறது, ஒழுங்கமைக்கிறது, நெறிப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது. என்ன சொல்றது என்பவற்றை உள்ளடக்கிய செயல்முறையை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்ப முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னா என்னண்டு விளங்கினா பேசிக்கா? முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னா என்னண்டு விளங்கினா? பேசுமிலா? முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னா என்னண்டு விளங்கினா? ரைட், வெரி குட். சரி, அப்ப அடுத்த கட்டமாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, அந்த முகாமைத்துவம் என்னன்னு விளங்கிச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த முகாமைத்துவத்தின் எண்ணக்கருக்கள் சம்பந்தமா பார்க்க போறோம். முகாமைத்துவ எண்ணக்கரு. முகாமைத்துவ முகாமைத்துவ எண்ணக்கரு. ரைட். முகாமைத்துவ எண்ணக்கரு. அப்ப இந்த முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் அப்படின்னு சொல்லி 8 எண்ணக்கருக்கள் காணப்படுது. சரி, 8 எண்ணக்கருக்கள் காணப்படுது. முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் சொல்லி. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, இயங்கு வணிகச் சூழல். இயங்கு வணிகச் சூழல். இரண்டாவது விடயம் நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு. நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு. மூன்றாவது விடயம் இலக்கும் நோக்கமும். இலக்கும் நோக்கமும். நான்காவது விடயம் வணிக வளங்கள். வணிக வளங்கள்.
சரி, இது சம்பந்தமா நாங்க விரிவா பார்க்க போறோம். இப்ப நாங்க ஷோர்ட்டா பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, இந்த முகாமைத்துவத்தின் எண்ணக்கரு இந்த 8யும் நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க இயங்கு வணிக சூழல்னா என்ன, நிறுவனம் ஒழுங்கமைப்புண்டா என்ன, இலக்கு நோக்கம்டா என்ன, வணிகத்தின் வளங்கள்னா என்ன அப்படின்றத நாங்க என்ன செய்ய போறோம், தெளிவா பார்ப்போம். 5வது விடயம் என்னன்னா, 5வது விடயம் பயனுறுதி அல்லது விளைதிறன். பயனுறுதி அல்லது விளைதிறன். பயனுறுதி அல்லது விளைதிறன். 6வது விடயம் என்னன்னு சொன்னா, வினைத்திறன். வினைத்திறன். அப்ப இந்த வினைத்திறனுக்கு இன்னொரு பேரு இருக்குது சொல்லுங்க பாப்போம். என்ன பேர் சொல்றது? வினைக்கு. வினைத்திறனுக்கு. வினைதிற வினைத்திறனுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவோம். இப்ப பயனுறுதியும் விளைதிறனும் ஒரே கருத்தை தானே குறித்து நிக்குது. அப்படின்னு சொன்னா அந்த வினைத்திறனுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்? என்ன பேர் சொல்றேன்? செயற்திறன். செயற்திறன். அதான் என்ன சொல்றது? செயற்திறன் அப்படின்னு சொல்றது. அப்ப செயற்திறனும் செயல் செயல் வினை ரெண்டுமே வந்து ஒத்த கருத்து. வினை செயலுக்கு ஒத்த கருத்து தான் என்ன வினை அப்படின்றது. அப்ப வினை திறனும் செயற்திறனும் ஒரே காலத்தை குறித்து நிக்க போகுது. அது சம்பந்தமாவும் நாங்க பார்க்க போறோம். அதாவது இது வந்து ஒரு முகாமைத்துவத்தின என்ன கரு. ஏழாவது ஏழாவது உற்பத்தி திறன். உற்பத்தி திறன். சரி. 8வது விடயம் என்னன்னு சொன்னால் செயன்முறை. ப்ரொசஸ் அப்படின்னு சொல்றது. செயன்முறை. இங்கிலீஷால நாங்க சொல்லுவோம் என்னண்டு ப்ரொசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இப்படியான இந்த முகாமைத்துவத்தின் எண்ணக்கருக்களை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா எண்ணக்கருக்கள் அப்படின்னு சொல்லி 8 எண்ணக்கருக்களை நாங்க பார்க்க போறோம். சரியா? முதலாவது இயங்கு வணிக சூழல், நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு, இலக்கும் நோக்கமும், வணிகத்தின் வளங்கள், பயனுறுதி அல்லது விளைதிறன், வினைதிறன், உற்பத்தி திறன், செயன்முறை சம்பந்தமான அந்த 8 எண்ணக்கருக்களையும் நாங்க முகாமைத்துவத்தின் எண்ணக்கருக்களையும் நாங்க பார்க்க போறோம். பார்க்க போறோம். அப்ப நாங்க அந்த பொதுவான ஒரு வரைவிலக்கணத்துக்கு வந்தோம் தான். இந்த முகாமைத்துவத்தின ஒரு பொதுவான வரைவிலக்கணத்துக்குள்ள வார டைம்ல இந்த இயங்கு வணிக சூழல் அமைப்புண்ட குறித்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் பயனுறுதியாக அடைஞ்சு கொள்றதுக்காக அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க அந்த வரைவிலக்கணத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லையா? அப்ப எங்களுக்கு இயங்கு வணிக சூழல்னா என்னன்றதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இயங்கு வணிக சூழல்னா என்ன? முதலாவது விடயம். அதாவது முகாமைத்துவத்தின் எண்ணக்கருக்கள்ல ஒரு விடயம். சரி, இயங்கு வணிக சூழல். அப்ப இயங்கு வணிக சூழல் அப்படின்னு சொன்னால் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்பட்டு அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்பட்டு தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அது சம்பந்தமான தெளிவான விளக்கம் உண்ட நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா இயங்கு வணிக சூழல்ல அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்பட்டு வருகின்ற அகச்சூழல் மற்றும் புறச்சூழல். அகச்சூழல் மற்றும் புறச்சூழல். அகச்சூழல் மற்றும் புறச்சூழலே இயங்கு வணிக சூழல் அப்படின்னு சொல்லுவோம். இயங்கு வணிக சூழல் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட். கிறிஸ்மிலா, வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரா இருக்குதா? உங்களோட வாய்ஸ் எனக்கு கேக்குது இல்ல, கொஞ்சம் சவுண்டா ஓம் சொல்லுங்க. ரைட் ஓம் ரைட் 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 சரியா. அப்ப இயங்கு வணிக சூழல் முதலாவது விடயம் என்ன நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னால், இந்த முகாமைத்துவத்துல என்ன கருக்கள் இருக்கிற அந்த 8 என்ன கருக்கள்லையும் நாங்க முதலாவது விடயம் பாக்குறோம் என்னன்னு சொன்னால் இயங்கு வணிக சூழல். இயங்கு வணிக சூழல். அப்ப நல்ல விலகிக் கொள்ளணும், இந்த இயங்கு வணிக சூழல் அப்படின்னு சொன்னா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்பட்டு வர்றது. அடிக்கடி எப்படியும் மாற்றங்களுக்கு உட்பட்டு வரும். விலங்கு என்ன சொல்றது, புதிய தொழில்நுட்ப முறைகள் கண்டுபிடிக்கப்படும், புதிய புதிய பொருட்கள் சேவைகளை நுகர்வோன் விரும்புவான். விலங்கு என்ன சொல்றது, அப்ப இப்படியான புதிய முதலீட்டாளர்கள் உள்ள வருவாங்க, புதிய உற்பத்திகள் நடைபெறும். விலங்கு என்ன சொல்றது, அப்ப அதே மாதிரி மார்க்கெட்ல விலை இப்படியான அந்த மாற்றங்கள், அந்த மாற்றங்களுக்கு உட்பட்டு வருகின்ற அகச்சூழல் மற்றும் புறச்சூழல். அகச்சூழல் மற்றும் புறச்சூழலை தான் நாங்க என்ன சொல்றோம். அப்ப எப்படியான புறச்சூழல் அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்பட்டு வார அகச்சூழல் புறச்சூழல். எப்படியான புறச்சூழல், எப்படியான அகச்சூழல் புறச்சூழல்? அடிக்கடி மாற்றம் அடைகின்ற. அடிக்கடி மாற்றமடைகின்ற, அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்பட்டு வருகின்ற அகச்சூழல் புறச்சூழலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இயங்கு வணிக சூழல். இயங்கு வணிக சூழல். சரியா? இது கிளியரா விளங்கினா? ஓம் இயங்கு வணிக சூழல் அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கிச்சா? ஓம் ரைட். இரண்டாவது விடயம் மாறும், அதாவது முகாமைத்துவத்தின் எண்ண கருக்கள்ல இரண்டாவது விடயத்துக்கு வாரம் என்று சொன்னா நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு. நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு. அப்ப ரெண்டுமே என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா ஒரே கருத்தை தான் குறித்து நிக்குது. நிறுவனம்னாலும் ஒழுங்கமைப்புனாலும் ஒரே கருத்தை தான் குறித்து நிக்குது. அப்ப இந்த நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொன்னா தெளிவா விளங்கிக் கொள்ளணும், ஏதாவது ஒரு நோக்கம். விளங்கின சொல்றது, ஒரு சமூக நல நோக்கமாயிக்கலாம், அல்லது லாபத்தை பெற்றுக்கொள்ற நோக்கமாயிக்கலாம். அநேகமான வணிகம் லாபத்தை பெற்றுக்கொள்ற நோக்கத்துலதான் இயங்குது. விளங்கின சொல்றது, அப்ப ஏதாவது ஒரு நோக்கம் ஒன்ற அல்லது பல நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக ஒன்றாக வேலை செய்கின்ற, எப்படி ஒரு நோக்கத்தை அல்லது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்கள்ட பல நபர்கள்ட என்னது பல நபர்கள்ட கூட்டத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு. நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு. என்ன சொல்றது, அப்ப ஏதாவது ஒரு நோக்கம் உண்டு. ஒரு லாப நோக்கம் வாங்கிக்கலாம், ஒரு 10 லட்சம் உழைக்கணும், மாசத்துக்கு 10 லட்சம் உழைக்கணும், வருஷத்துக்கு 1 கோடி உழைக்கணும். விளங்கினா, அப்ப இப்படியான ஒரு நோக்கம், ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாத சமூக நல சேவைகள்ல ஈடுபடணும். விளங்கினா சொல்றது, பசியாகிறவங்களுக்கு இப்ப அவங்களோட பசியை தீர்த்து கொள்றதுக்கு மாதிரி அவங்களுக்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், உணவளிக்கணும். அப்ப இப்படியான ஏதாவது ஒரு நோக்கம் ஒன்ற அல்லது பல நோக்கங்களை நிறைவேற்றி கொள்றதுக்காக ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்கள்ட கூட்டத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு. என்ன சொல்றது, நிறுவனம் அல்லது ஓம் ஒழுங்கமைப்பு. அப்ப இதுதான் இந்த நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்றது. அப்ப இப்படியான இந்த நோக்கங்களை அடங்கி கொள்றதுக்காக நிறுவனமானது ஒழுங்கமைப்பு கர்மங்களை மேற்கொள்ளும். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதன் மூலமா ஒழுங்கமைப்பு கருமங்களை மேற்கொள்றதின் மூலமா அதை நாங்க ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்றோம், அல்லது நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏதாவது ஒரு நோக்கம் ஒன்ற அல்லது நோக்கங்கள் பலவற்றை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்கள்ட கூட்டு. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், நிறுவனம் அல்லது ஒழுங்கம் ஒழுங்கம். ஒழுங்கமைப்பு.
விளங்கினா உதாரணமா நாங்க என்ன பாடசாலை சொல்லும், கோவில்களை சொல்லும், விளங்கினா சொல்றது, அதே மாதிரி கடையை சொல்லும், விளங்கினா சொல்றது. அப்ப இதுகள் எல்லாம் வந்து என்ன, ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு நிறுவனம். விளங்கினா ரைட். அப்ப இப்படியான அந்த நோக்கங்கள் அடைஞ்சு கொள்றதுக்காக நிறுவனம் வந்து என்ன செய்யுது, ஒழுங்கமைப்பு கருமங்களை மேற்கொள்ளுது. ரைட். அப்ப பேசிக்கா இந்த நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்புன்னா என்னன்னு விளங்கிச்சா? என்னன்னு ஓம் விளங்கிச்சா? சார். ரைட். அடுத்த ஓம். கட்டமாக அடுத்த கட்டமாக நாங்க வாரோம் இந்த முகாமைத்துவ எண்ண கருக்கள்ல இருக்கிற முகாமைத்துவ முகாமைத்துவ எண்ண கருக்கள்ல இருக்கிற மூன்றாவது எண்ண கருத்து தான் என்னன்னு சொன்னா இலக்கும் நோக்கமும். இலக்கும் நோக்கமும். சரியா? அப்ப இலக்கு வேற, நோக்கம் வேறு. சரி. அப்ப இலக்கும் நோக்கமும் சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போறோம். அப்ப இலக்கு அப்படின்னு சொன்னா முதலாவது விடயம், இந்த இலக்கு அப்படின்னு சொன்னா என்னண்டா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகள். நீண்ட காலம் இதுல மெயினான நோட்ஸ் என்ன, மெயினான பாயிண்ட் என்ன நினைக்க, நீண்ட காலத்துல அடங்கி கொள்றதுக்காக எதிர்பார்க்கின்ற எதிர்பார்க்கின்ற பெறுபேறு. பெறுபேறு. சரியா? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், இலக்கு அப்படின்னு சொல்றோம். இலக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப உதாரணமா ஒரு 3 வருஷத்துல இந்த கடையை வந்து இந்த கடைக்கான இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணணும். சொந்த அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லாபத்துல இன்னொரு பெரிய பிரான்ச்சை வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணணும். விலை என்ன சொல்றது. அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துல ஒரு 10 கோடியை நாங்க லாபமா மாத்திரம் பெற்றுக்கொள்ளணும். விலைங்க என்ன சொல்றது. அப்ப இப்படியாக ஒரு நீண்ட காலத்துல விலைங்க நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்துல ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ அல்லது 5 வருஷமோ ஒரு வருட காலப்பகுதிக்கு மேல உள்ள காலம் அந்த நீண்ட காலம் அப்படின்னு சொல்லி உள்ளடக்கும். அப்ப நீண்ட காலத்துல அடைஞ்சு கொள்றதுக்கு எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகளை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இலக்கு அப்படின்னு சொல்றோம். இலக்கு அப்படின்னு சொல்றோம். விலைங்க நம்ம சொல்றது ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அந்த நோக்கம். நோக்கம். சரி. அப்ப நோக்கம் அப்படின்னா என்னன்னா அவ்வாறான விரிவான நிறுவன இலக்கொன்றிற்கான பெறுபேறானது மிக உறுதியான முறையில வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது நோக்கம். அது நோக்கம் அப்படின்னு சொன்னா என்ன, இப்ப உதாரணமா எங்கட இலக்கு எங்களுக்கு இன்னொரு 3 வருஷத்துல சரி ஒரு 10 வருஷத்துல சரி எங்கட இலக்கு வந்து என்ன, ஒரு 10 வருஷத்துல ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பிரான்ச் ஓபன் பண்ணணும். ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பிரான்ச் ஓபன் பண்ணணும். இல்லைங்கண்ணா எல்லா அந்த அந்த நிறுவனம் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் இல்லைங்கண்ணா சொல்றது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பிரான்ச் ஓபன் பண்ணணும். அவங்களோட பிரான்ச் இருக்கும் அப்படின்ற ஒரு நீண்ட கால இலக்குண்டு. இது ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்தாகணும் அப்படின்ற ஒரு இலக்கு. அப்ப இப்படியான அந்த விரிவான நிறுவன இலக்கு தானே இதுன்னு பெறுபேறானது மிக உறுதியான முறையில வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான். விளங்கினா அப்ப சரியான லாபத்தை பெற்றுக்கொள்றாங்க, சரியான விற்பனை நடவடிக்கை வந்து போகுது. விளங்கினா சொல்றது. அப்ப இதுக்காக வந்து செயற்படுறாங்க. விளங்கினா சொல்றது. அப்ப இதுண்ட பெறுபேறு அதாவது அவங்களோட நிறுவனம் ஒன்றோட இலக்கொன்றோட பெறுபேறானது உறுதியான முறையில வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். சரி, உறுதியான முறையில வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நோக்கம். நோக்கம். சரியா? அப்ப நாங்க 10 வருடத்துல நாங்க அதாவது ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பிரான்ச் ஓபன் பண்ணுவோம் அப்படின்றத உறுதியான முறையில வெளிப்படுத்துறான். அதுதான் வந்து என்னன்னு சொன்னா நோக்கம். விளங்கி என்ன சொல்றது. அப்ப இலக்கு அந்த நோக்கம் அந்த ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரெண்ட்டா விளங்கிக் கொள்ளணும். அப்ப இலக்கு அப்படின்னு சொன்னா என்ன, நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்துல அடைஞ்சு கொள்றதுக்கு அதாவது ஒரு 10 வருஷத்துல நான் ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எனக்கிட்ட கடைக்கும் விலை என்ன சொல்றது. கண்டியில ஒரு கடை, குருநாகல்ல ஒரு கடை, புத்தளத்துல ஒரு கடை, விலை என்ன சொல்றது. அப்ப இப்படியான கடைகள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா மாவட்டத்திலையும் என்கிட்ட வந்து ஈக்கணும் அப்படின்ற ஒரு அவங்க வந்து எதிர்பார்க்கிறான். அதை வந்து உறுதியான முறையில அவன் வெளியிட்டான் அப்படின்னு சொன்னா, அதை வந்து முன் வச்சான் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நோக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப விளங்கிச்சா இலக்குக்கும் நோக்கத்துக்கும் இடையிலான டிஃபரெண்ட் விளங்கினா, இலக்குக்கும் நோக்கத்துக்கும் இடையிலான டிஃபரெண்ட் விளங்கிச்சா? ஓம். ஓம் சார். ரைட். சரி. இப்ப
அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் இருக்கிற 4வது எண்ணக்கரு தான் என்னன்னு சொன்னா வணிகத்தின் வளங்கள். வணிக வளங்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப வணிக வளங்கள் அப்படின்னு சொன்னா சிம்பிளான ஒரு விஷயம், சிம்பிளா விளங்கிக் கொள்ளணும். என்னது வணிக வளங்கள் அப்படின்னு சொன்னா முகாமைத்துவ செயல்முறை. சரி, முகாமைத்துவ செயல்முறை அப்படின்னு சொன்னா என்னென்ன செயல்முறை வரும் அது சொல்லுங்க பார்ப்போம். முகாமைத்துவ செயல்முறைனா என்னென்ன செயல்முறை? திட்டமிடல், ரைட், ஒழுங்கமைத்தல், ரைட், நெறிப்படுத்தல், ரைட், கட்டுப்படுத்தல். ரைட். அப்ப முகாமைத்துவ செயல்முறை அப்படின்னு சொன்னா என்ன? திட்டமிடுறது, ஒழுங்கமைக்கிறது, நெறிப்படுத்துறது, அதே மாதிரி வந்து என்னது கட்டுப்படுத்துறது. அப்ப இப்படியான இந்த 4 செயல்முறைகள்ல எங்களுக்கு என்ன உள்ளீடு ஒன்று தேவை. உதாரணமா திட்டமிடுறதுக்கு ஆகிக்கலாம், அதை வந்து ஒழுங்கமைக்கிறதுக்கு ஆகிக்கலாம், அல்லது அதை நெறிப்படுத்துறதுக்கு ஆகிக்கலாம், அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒரு ஒரு உற்பத்தி செயல்முறை ஒன்றை செய்யறதுக்கு வந்து அந்த முகாமைத்துவ கர்மங்களை மேற்கொள்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உள்ளீடு ஒன்று தேவை. விளங்கினா? அப்படி உள்ளீடாக பயன்படுத்துகின்ற அனைத்தும் என்னன்னு சொன்னா வணிகத்தின் வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வணிகத்தின் வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரைட். ஓம். உதாரணமா என்ன? மனிதர்களை சொல்லேலும், பணத்தை சொல்லேலும், பொருட்களை சொல்லேலும், இயந்திரங்களை சொல்லேலும், தொழில்நுட்ப முறைகளை சொல்லேலும், சந்தையை சொல்லேலும், நேரத்தை சொல்லேலும், எண்ணக்கருக்களை சொல்லேலும். விளங்கின சொல்றது? அதே மாதிரி வாடிக்கையாளர்களை சொல்லேலும். சரி, மனித வளங்கள், பௌதீக வளங்கள், நிதி வளங்கள், தகவல் வளங்கள், நேர வளங்கள், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. சரி, இதெல்லாம் வந்து என்ன? இதெல்லாம் வந்து என்ன? வணிக வளம். வணிக வளம், வணிக வளங்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்க இந்த வணிக வளங்களை நாங்க வந்து எங்களுக்கு 3 உதாரணத்தின் மூலமா சொல்ல இயலும். எங்களுக்கு 7 MS அப்படின்ற ஒரு உதாரணம் இது. 7 MS அப்படின்ற ஒரு உதாரணம். சரி, சரி, வணிக வளங்கள்ல 7 MS உதாரணத்துக்கு என்ன? மனிதர், பணம், பொருட்கள், இயந்திரங்கள், தொழில்நுட்ப முறைகள், சந்தை, நேரம். இதெல்லாம் 7 MS உள்ளடங்க போகுது. சரி, அதே மாதிரி உதாரணம் 2 மூலமா நாங்க எப்படி இந்த வணிக வளங்களை சொல்லலும் அப்படின்னு சொன்னா மனித வளம், பௌதீக வளம், நிதி வளம், தகவல் வளங்கள், நேர வளங்கள் அப்படின்னு சொல்லி உதாரணம் 2 மூலமா சொல்லிடும். அதே மாதிரி உதாரணம் 3 மூலமா எங்களுக்கு எப்படி சொல்லிடும் சொன்னா, அதாவது அடுத்த உதாரணத்தின் மூலமா எப்படி நாங்க அந்த வணிக வளங்களை சொல்லிடும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லி போட்டு வணிக வளங்களை சொல்லிடும். அப்ப இப்படி 3 உதாரணங்களின் மூலமா வந்து வேற வேறையா சொல்லிடும். கிளியரா விளங்கிச்சா சொல்றது? கிளியரா விளங்கிச்சா? ரைட். இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த வணிக வளங்கள் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா என்ன வணிக வளங்கள் அப்படின்னு சொன்னா முகாமைத்துவ செயல்முறையில உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்தும் வணிக வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்தும் வணிக வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். வணிக வளங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு கிளியரா விளங்கினா? வணிக வளங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு ரைட். அடுத்ததாக நாங்க என்ன விஷயத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னா பயனுறுதி அல்லது விளைதிறன். பயனுறுதி அல்லது விளைதிறன். சரி, இது வந்து என்ன? 5வது விடயம், அதாவது முகாமைத்துவ எண்ணக்கருக்கள்ல இருக்கிற 5வது எண்ணக்கரு. சரி, பயனுறுதி அல்லது விளைதிறன். அப்ப பயனுறுதி அல்லது விளைதிறன் அப்படின்னு சொன்னா என்னன்றதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பேசிக்கா விளங்கிக் கொள்ளணும். அப்படின்னா என்ன விஷயம், அந்த கான்செப்ட் என்னத்தை சொல்ல வருது அப்படின்னது. அதாவது வணிக நிறுவனம் ஒன்று எந்த அளவிற்கு அவங்களோட உத்தேச நோக்கத்தை சரியாக அடையுது. விளங்கின உங்களுக்கு சொல்றது. உதாரணமா அவங்களோட நோக்கம் நான் சொல்லி தந்தேன். அவங்களோட நோக்கம் விரிவா அதை வந்து முன் வச்சுக்கிறாங்க. அதை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க? வெளியிட்டுக்கிறாங்க. சரியான முறையில அதை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. உறுதியான முறையில அதை வெளிப்படுத்திக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நான் வந்து 10 வருஷத்துல, அதாவது ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா மாவட்டத்திலையும் பிரான்ச் ஓபன் பண்ண போறேன். இல்லைங்க நான் சொல்றது. இப்படி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட நோக்கத்தை வந்து முன் வச்சுக்கிறாங்க. அப்ப இப்படியான இந்த உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும், சரியான முறையில அவங்க அடைஞ்சு கொண்டு வராங்க. அப்ப 10 பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு லாபம் வேணும், எங்களுக்கு வந்து எவ்வளவு விற்பனை நடவடிக்கை வேணும், அந்த விற்பனை நடவடிக்கையின் மூலமா எங்களுக்கு எவ்வளவு லாபம் பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி அப்ப இப்படியான இந்த
எல்லா இடத்துலயும் வந்து பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணப்படணும் அப்படின்னு சொன்னா எங்களோட முகாமைத்துவ திறன்கள் எப்படி வளர்த்து கொள்ளப்படணும், விளங்கி என்ன சொல்றது. அப்ப இது எல்லாத்தையும் சரியாக அடையும் என்பதைத்தான் நாங்க என்ன சொல்றோம், இந்த உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும் என்பதே தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் பயனுறுதி அப்படின்னு சொல்றோம், அல்லது விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிறுவனம் ஒன்று அவங்களோட உத்தேச நோக்கத்தை எந்த அளவுக்கு சரியாக அடையுது, எந்த அளவுக்கு சரியாக அடையுது, இல்லைங்களா. அப்போ 25 அதாவது என்னது ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா மாவட்டத்திலையும் வந்து பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணப்படுதா, இல்லைங்க நான் சொல்றது. அது வந்து படுறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்படுதா, இல்லைங்க நான் சொல்றது. அவங்களோட கட்டிடங்கள், அவங்களோட தளபாடங்கள், அதே மாதிரி முகாமையாளர்கள், அதுக்கான வேலையாட்கள் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்களா, அவங்களோட உற்பத்தி செயற்பாட்டுக்கான மெஷினரிஸ் வந்து கொண்டு வரப்படுதா, விலைங்க நான் சொல்றது. இப்ப இதெல்லாத்தையும் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சரியாக அடங்கி கொள்ளப்படும் என்பதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அடையும் ஏலும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நாங்க என்ன சொல்றோம் பயனுறுதி அப்படின்னு சொல்றோம். சரி, பயனுறுதி அப்படின்னு சொல்றோம். பயனுறுதி அல்லது விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். கிளியரா விளங்கிச்சா? கிளியரா ஓம் விளங்கிச்சா? சார். ஓமா. Right. அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நீங்கள் அதாவது நிறுவனத்தின் இலக்குகளையும் நோக்கங்களையும் திட்டமிட்டவாறு இல்லைங்கண்ணா. இவ்வளவு இந்த மாதிரி நாங்க அடைஞ்சு கொள்ளணும், இந்த வருஷத்துல அடைஞ்சு கொள்ளணும் இல்லைங்கண்ணா சொல்றது. அப்போ ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு ரெண்டு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணினா, ரெண்டு இடத்துல பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணினா ஓகே ஆகும் இல்லைங்கண்ணா. அப்ப இப்படியான அந்த திட்டங்களை விளங்கின சொல்றது அவங்களோட இலக்குகளையும் நோக்கங்களையும் திட்டமிட்டவாறு குறித்த கால வரையறையினுள்ள ஒரு குறித்த காலம், ஒரு 10 வருடம்னா 10 வருடம், 5 வருஷம்னா 5 வருஷம் விளங்கினா. அப்ப குறித்த கால வரையினுள்ள உச்ச தரத்துடன் அடைந்து கொள்ளும் செயற்பாடுனா விற்பனை சரியான முறையில இடம்பெறணும், அதுக்கான அந்த சிஸ்டம் சரியான முறையில ஈக்கணும் விளங்கினா. முகாமையாளர்கள் திறமையானவர்களாக காணப்படணும் விளங்கினா. அப்ப விற்பனை நடவடிக்கைகளை வேற லெவல்ல நல்ல முறையில வந்து கொண்டு செல்லணும் விளங்கினா. அப்ப கால வரையறுள்ள உச்சதரத்துடன் அடைந்து கொள்ளும் செயற்பாடை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பயனுறுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதனை வந்து சரியாக தெரிவு செய்வது அல்லது சரியானதை செய்யறது விளங்கினா. சரியான விடயத்தை தான் செய்யறது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் பயனுறுதி அப்படின்னு சொல்றோம். பயனுறுதி அப்படின்னு சொல்றோம். எப்படியான விடயத்தை செய்யறோம், எப்படியான விடயத்தை செய்யறோம், சரியானதை தெரிவு செய்தல் அல்லது சரியானதை செய்தல். சரியான விடயத்தை தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா செய்யறோம். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியாக தெரிவு செய்யறது அல்லது சரியானதை தான் செய்யறது விளங்கி என்ன சொல்றது. ஒரு விடயத்தை பிழையா செய்யறது இல்லை. அதை வந்து விற்பனை நடவடிக்கையை சரியான முறையில செய்யாம, கஸ்டமரை ஒழுங்கா கேர் பண்ணாம, விளங்கின சொல்றது சரியான முகாமையாளர்களை ஈடுபடுத்தாம அப்படி இருக்கப்படாது. சரியான விடயத்தை தான் செய்யறது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் பயனுறுதி அப்படின்னு சொல்றோம், அல்லது விளைதிறன் அப்படின்னு சொல்றோம். கிளியரா விளங்கிச்சா? கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஓம் சார், விளங்கிட்டு. ரைட். அப்ப இப்படியான ஒரு நிறுவனம் ஒன்றோட பயனுறுதிய அளவிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பயனுறுதி அல்லது விளைதிறனை அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள். அப்ப அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி ஒன்றை கேட்டீங்க அப்படின்னா என்னன்னா பயனுறுதி இந்த அளவுல இருக்குது விலைங்க சொல்றது. பயனுறுதி வந்து இப்படி வந்து பயனுறுதி அடைஞ்சிக்குது இந்த நிறுவனம் விலைங்க சொல்றது. இத்தனை வீதம் இப்ப 100க்கு இத்தனை வீதம் வந்து பயனுறுதி அடைஞ்சிக்குது. அவங்களோட குறித்த நோக்கங்கள் அவங்களோட இலக்குகளை வந்து சரியான முறையில அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்படியான இந்த அவங்களோட பயனுறுதியானது விளைதிறனை அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள், அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள் பயன்படுத்தக்கூடிய நியதிகள் என்னென்ன நியதின்னு சொன்னா முதலாவது இலக்கின அடையிறது இல்லைங்களா. சிம்பிளா உங்களுக்கு தெரியும். அப்ப இலக்கினையும் நோக்கங்களையும் திட்டமிட்டவாறு குறித்த கால வரையறுக்குள்ள உச்சத்துடன் அடைந்து கொள்ளும் செயற்பாடு தான் நாங்க பயனுறுதி அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம். அப்படின்னா முதலாவது அதாவது அளவிட்டதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதி என்னன்னு சொன்னா இலக்கின அடைஞ்சிக்குதா, அது குறித்த இலக்கினை வந்து அடைஞ்சிக்குதா அப்படின்றத நாங்க பார்க்கணும். ரெண்டாவது விடயம் அக்கறை செலுத்தும் தரப்பினருடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மை. சரி, ரெண்டாவது விடயம் என்ன, அக்கறை செலுத்தும் தரப்பினருட ஏற்றுக்கொள்ற தன்மை. அப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினருட ஏற்றுக்கொள்ளும் தன்மை அப்படின்னு சொன்னா என்னன்னா, அப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினர் யார் யார் இருக்கிறாங்க, உரிமையாளர் ஆயிக்கலாம், முகாமையாளர்கள் ஆயிக்கலாம், அதே மாதிரி வந்து வாடிக்கையாளர் ஆயிக்கலாம், ஊழியர்கள் ஆயிக்கலாம், அரசாங்கம் ஆயிக்கலாம், சமூகம் ஆயிக்கலாம், கடன் கொடுத்தோர் ஆயிக்கலாம், இல்லைங்கன்னா பொருட்களை வழங்குனர்கள் ஆயிக்கலாம், வழங்குனர்கள் ஆயிக்கலாம்,
விளங்கின சொல்லுது. அப்ப இப்படியான அந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள்ல ஏற்றுக்கொள்ற தன்மை, அந்த நிறுவனத்தின் மீது ஈக்கிற அந்த பற்று எப்படி இருக்குது, ஏற்றுக்கொள்ற தன்மை எப்படி இருக்குது, அந்த நிறுவனத்தை சரியான முறையில் அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா, ரைட் ஓகே இந்த நிறுவனம் சரி, இந்த விற்பனை நடவடிக்கை ஓகே, அவங்களோட பொருட்கள் தரமாகிக்குது, அவங்களோட முகாமைத்துவ செயற்பாடுகள் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா, அவங்களோட ஏற்றுக்கொள்ற தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நாங்க என்ன செய்யலும்டா, அந்த நிறுவனத்தின் பயனுறுதிய அல்லது விளைதிறனா எங்களுக்கு அளவிட்டுக் கொள்ளு. இப்ப 2வது விடயம் விளங்கினா, அளவிட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நியதியில 2வது விடயம் என்னன்னு விளங்கினா, ஆம் சார் விளங்கிட்டு. ரைட். 3வது விடயம் என்னன்னு சொன்னால், 3வது விடயம் என்னன்னு சொன்னால் நிலைத்திருக்கக்கூடிய கால அளவு. அப்ப நிலைத்திருக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனம் எவ்வளவு காலம் வந்து அந்த வணிக செயற்பாட்டுல விளங்க என்ன சொல்றது, அதுல முகாமைத்துவ செயற்பாட்டுல நிலைத்திருக்குது அந்த விற்பனை நடவடிக்கைய விளங்க என்ன சொல்றது, அதுல என்னது உற்பத்தி நடவடிக்கைய எவ்வளவு காலம் வந்து நிலைத்திருக்குது, எவ்வளவு காலம் வந்து அந்த விற்பனை நடவடிக்கை ஆகிக்கலாம், அதுல முகாமைத்துவ செயற்பாடுகள் ஆகிக்கலாம், அதுல வணிக செயற்பாடுகளை வந்து செஞ்சு கொண்டு போகுது. விளங்கினா இதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும் சொன்னா, அதுல பயனுறுதியை விளைதிறனையும் அதாவது என்னது அளவிட்டுக் கொள்ள நிலைத்திருக்கக்கூடிய கால அளவு. அதே மாதிரி 4வது விடயம் பலங்களை பெற்றுக்கொள்வதற்கான இயலுமை. பலங்களை பெற்றுக்கொள்றதுக்கான இயலுமை. அப்ப உதாரணமா மனிதர்கள், பணம், பொருட்கள், இயந்திரம், தொழில்நுட்ப முறைகள், சந்தை, நேரம், இப்படியான இந்த வளங்கள் அல்லது மனித பலம், பௌதீக பலம், நிதி பலம், தகவல் பலம், நேர வளங்கள், அப்ப இப்படியான இந்த வளங்கள் அல்லது நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியாண்மை என்ற இந்த வளங்கள், அப்ப இப்படியான இந்த வளங்களை எங்களுக்கு இந்த ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு, ஒரு குறித்த நிறுவனத்துக்கு, அந்த அந்த இலக்குடைய நிறுவனத்துக்கு இல்லைங்க, அந்த நோக்கமுடைய நிறுவனத்துக்கு எப்படி அடைஞ்சு கொள்ளலும், அதுக்கு வந்து நினைச்ச டைம்ல அந்த வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா, விளங்கி நான் சொல்றது, ஊழியர்கள் வந்து விளவுற டைம்ல வேற ஊழியர்கள் கூடிய சீக்கிரம் திறமையான ஊழியர்கள் வந்து பெற்று சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்படுதா, ஏழுமாய்க்குதான் அந்த நிறுவனத்துக்கு, விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி ஒரு மூலதனத்தை ஈடுபடுத்துறதுக்கான அவங்களோட நிதி வசதிகள் காணப்படுதா, விளங்கினா. அப்ப இப்படியான இந்த பலங்களை பெற்றுக்கொள்றதுக்கான இயலுமையின் அடிப்படையில என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, அதுல பயனுறுதிய அல்லது விளைதிறனா அளவிட்டுக் கொள்ளையிலும். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா பல அபிவிருத்தி. என்ன சொல்றது, அப்ப வள அபிவிருத்தினா என்ன, அதாவது வளங்கள், அந்த வளங்கள்ல வந்து நாங்க உதாரணமா ஊழியர்களை வந்து உற்சாகப்படுத்துறது, அவங்களுக்கு வந்து என்னது மேலதிக கொடுப்பனவுகளை கொடுக்கறது, சரி, ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளை கொடுக்கறது, அவங்கள கவனிக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த மூலதனத்துங்களை இடுற டைம்ல வந்து அந்த மூலதனங்களை தரமான மூலதனங்களாக இடப்படுறது, இல்லைங்களா. அப்ப இப்படியான அந்த பலங்களை வந்து என்ன செய்யலும், அபிவிருத்தி அடைய செய்யறது. அப்ப பலங்களோட அபிவிருத்தியின் அடிப்படையிலையும் வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா பயனுறுதி வினைத்திறன் வந்து அளவிடப்படும். அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால், நிறுவனம் ஒன்றோட விளைதிறன் அளவிட்டதுக்காக அல்லது நிறுவனம் ஒன்றோட பயனுறுதி அளவிட்டதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதியில கடைசி நியதி என்னன்னு சொன்னா அக்கறை செலுத்தும் தரப்பினருட திருப்தி. அக்கறை செலுத்தும் தரப்பினருட திருப்தி. சரி, அப்ப உதாரணமா ஒரு உரிமையாளரை நான் எடுத்துக்கொண்டா, அந்த உரிமையாளருக்கு வந்து அவங்களோட நோக்கங்கள் அல்லது அவங்களோட குறிக்கோள்கள் அடைஞ்சு கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த அந்த நிறுவனம் செயற்படுதா, அதுல விற்பனை நடவடிக்கை நடைபெறுதா, அதுல வணிக செயற்பாடு குவாலிட்டி ஆகிக்குதா அப்படின்றத வச்சு உரிமையாளர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா திருப்தி அடைகிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லாபத்தின் அடிப்படையில. அதே மாதிரி ஊழியர்கள் என்ன, அவங்க வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியாயமான ஒரு சம்பளம் வழங்கப்படுதா, சம்பளம் கிடைக்கப்பெறுதா அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க. இல்லைங்க நான் சொல்றது, ஒரு அரசாங்கம் சரியான முறையில இந்த நிறுவனம் வரி செலுத்தப்படுதா, இல்லைங்க நான் சொல்றது. அப்ப இப்படியாக இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர்களோட திருப்தி பொருத்தமாயிக்குதா, அவங்களுக்கு திருப்தி ஆகிக்குதா அந்த நிறுவனத்தின் மூலமா. அப்ப இந்த திருப்தியின் அடிப்படையிலையும் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனத்தின் பயனுறுதி அல்லது விளைதிறன் அளவிடப்படுது. அப்ப ஒரு நிறுவனத்தின் பயனுறுதி அல்லது விளைதிறன் அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள் 6 நியதிகள் இது. இலக்கினை அடைகிறது, அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுடைய ஏற்றுக்கொள்ற தன்மை, நிலைத்திருக்கக்கூடிய கால அளவு, பலங்களை பெற்றுக்கொள்வதற்கான இயலுமை, வள அபிவிருத்தி, அக்கறை செலுத்தும் தரப்பினருடைய திருப்தி. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் நிறுவனம் ஒன்றோட விளைதிறனை அல்லது பயனுறுதி அளவின்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள். இதெல்லாம் கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அடுத்ததாக நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னால் வினைத்திறன். அப்ப அந்த வினைத்திறனுக்கு
வினைத்திறனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? இப்பதான் சொல்லி தந்தானா? திறன் என்ன சொல்லுவோம்? செயல்திறன் செயல்திறன். செயற்திறன் இதெல்லாம் என்ன சொல்றது? செயற்திறன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அதாவது ஆறாவது விடயம் முகாமைத்துவ எண்ணக்கருவுல இருக்கிற ஆறாவது எண்ணக்கரு தான் என்னன்னு சொன்னா வினைத்திறன் அல்லது செயற்திறன். அப்ப வினைத்திறன் அல்லது செயற்திறன் அப்படின்னு சொன்னா சிம்பிளா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா ஒரு உத்தேச நோக்கம். உத்தேச நோக்கத்தை அடங்கி கொள்றதுக்காக உத்தேச நோக்கத்தை குறைந்த வளம் உத்தேச நோக்கம் உண்டிக்குது அந்த நோக்கத்தை அடங்கி கொள்றதுக்காக குறைந்த வளங்களை பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உச்ச வெளியீட்டினை பெற்றுக்கொள்ளணும். உச்ச வெளியீட்டினை பெற்றுக்கொள்றதை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் வினைதிறன். சிம்பிளான விஷயம். குறைஞ்ச வளங்களை பயன்படுத்தி அதிகமான வெளியீடை பெற்றுக்கொள்றது அவங்களோட நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக அவங்களோட உத்தேச நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக. கிளியரா விளங்கினா வினைதிறன்டா என்னன்னு விளங்கினா பேசிக்கா குறைஞ்ச உள்ளீட்டை பயன்படுத்தி குறைஞ்ச வளங்களை பயன்படுத்தி உச்ச வெளியீட்டினை பெற்றுக்கொள்றது. ஓ இல்லையா? கிளியரா விளங்கினா இல்லையா? ஓ இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? வினைத்திறன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது செயற்திறன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதாவது குறைந்தளவு உள்ளீடுகளை கொண்டு இழிவளவான கிரயத்துடன் குறைஞ்ச செலவுல குறைந்த கிரயத்துடன் கூடிய வெளியீட்டினை பெறுகிறது. கூடிய வெளியீட்டினை வந்து பெற்றுக்கொள்றது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் வினைத்திறன் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப அந்த வினைத்திறன் அப்படின்னா என்னன்றதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய கருமங்களை சரியாக செய்யறது. சரி, செய்ய வேண்டிய கருமங்களை சரியாக செய்யறது. சரியா? உதாரணமா ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த விடயத்தை வந்து சரியான முறையில வந்து செய்யறது. சரியா தான் செய்யணும். அந்த கருமங்களை சரியா செய்யணும். சரி, இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த வினைத்திறன் அப்படின்னு சொல்றோம். சரி, செய்ய வேண்டிய கருமங்களை சரியாக செய்யறது. சரி, அப்ப இப்ப நாங்க பயனுறுதியிலையும் அப்படி ஒரு விடயம் பார்த்தோமே. அப்ப பயனுறுதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா சரியானதைத்தான் செய்யறது. சரியானதை மாத்திரம் செய்யறது. சரியானதை செய்யறது. ஆனா இது வந்து என்ன சொல்லுது? சரியாக செய்யறது. அப்ப சரியானதை செய்யறதுக்கும் சரியாக செய்யறதுக்கும் ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரெண்ட் விளங்கிக்கொள்ளணும் உங்களுக்கு. விளங்கினா அந்த விடயம் உதாரணமா நான் உங்களுக்கு உதாரணமா நான் ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேனே. இப்ப ரைட் 10 பொருட்களை உற்பத்தி செஞ்சா அந்த 10 பொருட்களும் வந்து விற்பனை செய்யப்படும். ஆனா 15 பொருட்களை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா 5 பொருட்களுக்கு வந்து டேட் போகும். இப்ப நீங்க வந்து எந்த தெரிவை வந்து நீங்க மேற்கொள்வீங்க? பத்து பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்வீங்களா? 15 பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்வீங்களா? 10 பொருட்களை ரைட். இதை வந்து நாங்க என்ன சொல்றோம்? சரியாக தெரிவு செய்யறோம். இல்லைங்களா? சரியாக தெரிவு செய்யறோம். அதாவது சரியானதை செய்யறோம். அதே மாதிரி இப்ப இந்த 10 பொருட்களை உற்பத்தி செஞ்சு இந்த விற்பனை நடவடிக்கையை மேற்கொள்றதுக்காக நாங்க வளங்களை ஒதுக்கீடு செய்யறோம் தானே. அந்த வளங்களை எப்படி ஒதுக்கீடு செய்யறது? எவ்வாறான வளங்களை ஒதுக்கீடு செய்யறது? அந்த வளங்களை ஒதுக்கீடு செய்யற டைம்ல எந்த மெஷினரிஸை பயன்படுத்தி அந்த வளங்களை அந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறது? இல்லைங்க, உற்பத்தி செஞ்சா அது அந்த அந்த உற்பத்தியின் மூலமா அந்த அந்த பொருள் வந்து தரமா பெற்றுக்கொள்ளலுமா எங்களுக்கு? விலங்கின உங்களுக்கு சொல்றது. அப்ப இப்படியாக சரியான முறையில அந்த விஷயத்தை செய்யறது. விலங்கின அந்த பிழையான விஷயத்தை செய்யாம சரியான முறையில செய்யறது. தேவையில்லாத மேலதிக மூலப்பொருட்களை இட்டு அதன் தரத்தை குறைவடைச்சு கொள்ளாம உச்ச தரத்துடன் பொருளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி நாங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த விடயத்தை வந்து சரியாக செய்யறது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரியாக செய்யறதுக்கும் சரியானதை செய்யறதுக்கும் நீங்க உள்ள டிஃபரெண்ட்டை வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். கிளியரா விளங்கிச்சா கிரேஸ்மிலா? ஓகே சார். ஆமாம் சார். ரைட், வெரி குட். சரி, அப்ப அப்படி என்றா செய்ய வேண்டிய கர்மங்களை சரியாக செய்யறது. ரைட், இதான் விஷயம். இப்படி நாங்க செய்ய போறோம். இந்த வளங்களை செய்ய போறோம். இந்த வளங்களை இந்த உற்பத்தி 10 உற்பத்தியை செய்யறதுக்காக இவ்வளோ ஊழியர்களை வந்து நாங்க ஈடுபடுத்த போறோம். இந்த ஊழியர்களை நாங்க ஈடுபடுத்த போறோம். சரியான முறையில செய்யறது. சரியாக செய்யறது.
சரியா? அப்ப சரியாக செய்யறதுக்கும் சரியானதை செய்யறதுக்கும் ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரெண்ட் நீங்க விளங்கிக்கணும். அப்ப சரியானதை செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அது பயனுறுதி. சரியாக செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன? வினைத்திறன். வினைத்திறன். சரியா? இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரெண்ட் விளங்கி நான் கிளியரா விளங்கிச்சா? ஆம் சார். ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வினைத்திறனை அளவிடுறதுக்காக இந்த வினைத்திறனை நாங்க வந்து விளைத்திறனை அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகளை பார்த்திருந்தோம். சரியா? இந்த பயனுறுதி அடைஞ்சு கொள்றதுக்காக சரியா அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள். அதே மாதிரி இந்த விளைத்திறனை அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நியதிகள் அப்படின்னு சொல்லி 7 நியதிகள் இது. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா செலவிடப்பட்ட நேரம். எவ்வளவு நேரம் வந்து அந்த உற்பத்தி செய்யறதுக்கு வந்து செலவிட்டுக்கிறாங்க. இல்லைங்க நான் சொல்றது. அப்ப அந்த நேரம் குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து செலவு வந்து அதுல இந்த வளம் வந்து நாங்க குறைவா பயன்படுத்துறோம். நேரம் அப்படின்றது ஒரு வளம். உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடு. அப்ப உள்ளீடை நாங்க குறைச்சி நாங்க வெளியீடு அதிகமா பெற்றுக்கொள்றோம். அப்ப அது இந்த பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வினைத்திறன் அதிகமாயிக்குமா இல்லையா? வினைத்திறன் அதிகமாயிக்குமா இல்லையா? குறைஞ்ச நேரத்துல அதிகமான பொருட்கள் சேவைகளை பெற்றோம் அப்படின்னு சொன்னா பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த வினைத்திறன் அதிகமாயிக்குமா இல்லையா? அதிகமா இருக்கு. அதிகமாயிக்கும். அப்ப செலவிடப்பட்ட நேரத்தின் அடிப்படையில எங்களோட வினைத்திறன் அளவிட்டுக் கொள்ளலுமா இல்லாதா? அப்ப அதுக்கு அளவீட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்ற நியதிகள்ல ஒன்றுதான் செலவிடப்பட்ட நேரம். அதே மாதிரி உற்பத்தியின் விளைதிறன். சரியா? உற்பத்தியின் விளைதிறன். அதே மாதிரி வந்து என்னது வளங்களோட விரயம். இப்ப உதாரணமா அந்த வளங்களோட விரயம் வந்து குறைவாய்க்குது அப்படின்னு சொன்னா வினைத்திறன் எப்படி இருக்கும்? வினைத்திறன் எப்படி இருக்கும்? அதிகமாயிக்குமா குறைவாய்க்குமா? வளங்களை வந்து நாசமாக்க மாட்டேங்கிறாங்க. பெருசா வந்து விரயம் செய்ய மாட்டேங்கிறாங்க. விலைங்க நான் சொல்றது அதுல விரயம் வந்து குறைவாக இருக்குது. அப்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வினைத்திறன் எப்படி இருக்கும்? அதிகமாயிக்குமா குறைவாய்க்குமா? விளங்கிட சார். வளங்கள் தானேமா உற்பத்தி வளங்கள். நிலம் அப்படின்ற வளம் ஆயிக்கலாம், மூலதனத்தை வந்து மூலதனம் ஆயிக்கலாம், ஊழியர்கள் ஆயிக்கலாம். உதாரணமா ஊழியரை நாங்க எடுத்துக்கொண்டா அந்த ஊழியர்கள் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சரியான முறையில. அவங்க கள்ளத்தனம் பட்டுக்கிட்டு அந்த ஊழியர்ன்ற வளம் வந்து அன்னைக்கு வீணடிக்கப்படுது. விலைங்க நான் சொல்றது விளையாட்டா தெரியுறாங்க, உற்பத்தியை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து குறைஞ்ச நேரத்துல அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ளலுமா? அதை சொல்லுங்க பாப்போம். குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச செலவுல அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ளலுமா? ஏழுமா? இப்ப உதாரணமா இப்படி நாங்க எடுத்துக்கொள்வோமே, ஒரு 10 பேர் தான் ஒரு 10 பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு 10 பேர் தான் தேவை. ஆனா 12 பேர் வந்து அங்கனைக்க என்ன செய்யறாங்க? ஈடுபடுத்தப்படுறாங்க. அப்ப அந்த 2 பேருக்கு வந்து வேலை இல்லை அங்கனைக்க. சரியா? வேலை இல்லை. அப்ப வேலை இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு வீண் விரயமான ஒரு வளமா இல்லையா? அப்படி வீண் விரயமாக ஈந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வளம் அதோட வினைத்திறன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா குறைவாக காணப்படும். வினைத்திறன் எப்படி இருக்கும்? குறைவாகும். அப்ப அந்த 10 நபர்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுல வினைத்திறன் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப வளங்களோட விரயத்தை நாங்க குறைச்சோம் அப்படின்னு சொன்னா வினைத்திறன் அதிகமாக இருக்கும். அப்ப வளங்களோட விரயத்தை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனம் ஒன்றோட வினைத்திறனை வந்து அளவிடலும். அதே மாதிரி லாபம் விற்பனை இலாபம் அல்லது விற்பனையின் அடிப்படையிலையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நிறுவனம் ஒன்றோட வினைத்திறனை வந்து அளவிட்டுக் கொள்ள இயலும். லாபத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கப்படுது, அவங்களோட விற்பனை எவ்வளவு இடம்பெறுது அப்படின்றத வச்சு. அதே மாதிரி அவங்களோட வருமானத்தை வச்சு என்ன சொல்றது வருவாயை வச்சு ஒரு ஊழியருக்கான வருவாயை வச்சு என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா ஒரு வினைத்திறனை வந்து அளவிட்டுக் கொள்ளும். அதே மாதிரி ஈடுபடுத்திய கிரயம் எவ்வளோ செலவு வந்து அவங்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்காக அல்லது ஒரு ஊழியருக்கான கிரயம் எவ்வளோ அப்படின்றத வச்சு என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால் இந்த
நிறுவனம் ஒன்றோட வினைத்திறனை வந்து அளவிட்டுக் கொள்ள இயலும். சரிங்களா? அதே மாதிரி கடைசி விஷயம் 7வது விடயம் தான் என்னன்னு சொன்னா ஊழிய புரள்வு. ஊழிய புரள்வு. அப்ப எவ்வளவு பேர் ஊழிய புரள்வு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் உள்ளுக்கு வாராங்க, எவ்வளவு பேர் வந்து வெளியே போறாங்க. விளங்கி நான் சொல்றது ஊழிய புரள்வு வந்து எப்படி நடைபெறுது, அதன் அடிப்படையில வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வினைத்திறனை அளவிட்டுக் கொள்ளணும். அப்ப வினைத்திறனை அளவிட்டுக் கொள்றதுக்கான 7 காரணி தான், 7 நியதிகள் தான் என்னன்னு சொன்னா செலவிடப்பட்ட நேரம், உற்பத்தியின் விளைதிறன், வளங்களோட விரயம், லாபம் அல்லது விற்பனை, வருவாய். வருவாய்னு சொன்னா ஒரு ஊழியருக்கான வருவாய் சொல்லலும். அதே மாதிரி ஈடுபடுத்திய கிரயம், ஒரு ஊழியருக்கான கிரயத்தை எவ்வளவு போய்க்குது. அதே மாதிரி ஊழிய புரள்வு. சரி, இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய, இது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனம் ஒன்றோட வினைத்திறனை அளவிட்டு கொள்ள இயலும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அந்த வினைதிறன் மற்றும் பயனுறுதி ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை நாங்க பார்க்க போறோம். சரியா? தொடர்பை நாங்க பார்க்க போறோம். இப்ப முதலாவது எவ்வாறு செய்யறது, அதே மாதிரி இதுல செய்தது என்ன, எவ்வாறு செய்தது என்ன. இப்ப உதாரணமா இதை நாங்க ஒரு பாக்ஸ் எடுப்போமே. எவ்வாறு செய்யறது என்ன. இப்ப இதுல வந்து ஒருத்தன் சரியான விடயத்தை செய்யறான், இதுல வந்து சரியான விடயத்தை சரியாக செய்யறான். சரி, அப்ப அந்த டைம்ல எது வந்து வரப்போகுது? சரியாக செய்யறது, பிழையாக செய்யறது. நல்லா விளங்கிக் கொள்ளணும் இந்த டேபிள. சரி, எவ்வாறு செய்யறது, சரியாக செய்யறது, பிழையாக செய்யறது. டேபிள் விளங்கினா அந்த அதாவது என்னது வினைத்திறன் மற்றும் பயனுறுதி என்பவற்றிலான தொடர்பும் வந்து உங்களுக்கு விளங்கிடும். எவ்வாறு செய்யறது அப்படின்றதுக்குள்ள வந்து சரியாக செய்யறது, பிழையாக செய்யறது. அதே மாதிரி செய்தது என்ன, சரியான விடயத்தை செய்யறது, பிழையான விடயத்தை செய்யறது. சரியா? சரியான விடயம், பிழையான விடயம். அப்ப முதலாவது விஷயத்துக்குள்ள வாரம் எவ்வாறு செய்யறதுக்குள்ள சரியான விடயத்தை சரியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா வினைத்திறனாவும் மீக்கும், பயனுறுதியாவும் மீக்கும். சரியா? வினைத்திறனாவும் மீக்கும், பயனுறுதியாவும் மீக்கும் அந்த விடயம். சரி, வினைத்திறனாவும் மீக்கும், பயனுறுதியாவும் மீக்கும். அதே மாதிரி 2வது விஷயம் இந்த சரியான ஒரு விடயத்தை பிழையாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க பாப்போம். சரியான விடயத்தை நாங்க பிழையா செய்யறோம். இப்ப உதாரணமா 10 நான் மேல சொன்ன உதாரணத்தின்படி 10 பொருளை உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்றத ஒரு சரியான ஒரு விடயம். அந்த விடயத்துக்காக வந்து அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக தரமான ஊழியர்களை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இல்லைங்க நான் சொல்றது. அதே மாதிரி தரமான மிஷினரிஸை வந்து தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லைங்க, பிழையாக செய்யறோம் அப்படின்னு சொன்னா சரியான ஒரு விடயத்தை பிழையாக செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெயர் என்ன, அதை நாங்க எப்படி சொல்றேன்? வினைத்திறன் அற்றதாக இருக்கும். எப்படி இருக்கும்? வினைத்திறன் அற்றதாக காணப்படும். ஆனா ஆனா பயனுறுதியானதா காணப்படுமா, பயனுறுதி அற்றதா காணப்படுமா? நோ, பயனுறுதியானதாக காணப்படும். பயனுறுதி அற்றதாக காணப்படணும் அப்படின்னு சொன்னா பிழையான விடயத்தை செஞ்சுக்கணும். ஆனா இவன் சரியான விடயத்தை தானே செய்யறான். சரியான விடயத்தை செய்யறதை தானே நாங்க பார்த்திருந்தோம். என்னண்டு பயனுறுதி அப்படின்னு ஓவா இல்லையா? சரியானதை செய்யறே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோமா இல்லையா? ஓ, அப்ப வினைத்திறன் அதாவது நல்லா விளங்கிக்கொள்ளணும்.
பிழையாக செஞ்சா வினைத்திறன் அற்றதா காணப்படும். வினைத்திறன் அற்றதா காணப்படும். சரியான விடயத்தை பிழையாக செஞ்சா வினைத்திறன் அற்றதாகவும் பயனுறுதி உள்ளதாக காணப்படுமா அற்றதாக காணப்படுமா? உள்ளதாக காணப்படும். பயனுறுதி உள்ளதாக காணப்படும். சரியா? ரைட். இப்ப நீங்க இந்த பேசிக்கை வச்சு நீங்க அடுத்ததுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஒரு பிழையான விடயத்தை, அதாவது 15 பொருளை உற்பத்தி செஞ்சா அந்த 5 பொருளுக்கு வந்து டேட் போகும். விலைங்க நான் சொல்றது, டேட் போனா அது வந்து அனாவசியமா போகும். விலைங்கண்ணா அதை வந்து நாங்க யூஸ் பண்ண இல்லாம பேய்த்திரும், யாருக்குமே யூஸ் பண்ண இல்லாம போயிரும், அதை விற்பனை செய்ய இயலாம பேய்த்திரும். அப்ப இது ஒரு பிழையான விடயம். இந்த பிழையான விடயத்தை நாங்க சரியாக செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி சொல்றீங்க? ஒரு பிழையான விடயத்தை உதாரணமா 15 உற்பத்தி செய்யறதுக்காக தரமான ஊழியர்களை பயன்படுத்துறோம், தரமான மிஷனரிஸை பயன்படுத்துறோம். இல்லைங்களா? ஒரு பிழையான விடயத்தை அதாவது என்னது, ஒரு சரியாக செய்யறோம். பிழையான விடயத்தை ஒரு சரியா செய்யறோம். அதை நாங்க எப்படி சொல்றீங்க? வினைத்திறனாக காணப்படும். ரைட். வினைத்திறனாக காணப்படும். அதே மாதிரி வினைத்திறனானது ஆனா பயனுறுதி பயனுறுதியானதா? பயனுறுதி அற்றது. வெரி குட். யோசிக்கப்படாது, அதுதான் உண்மை. சரியா? பயனுறுதி அற்றது. ஏனது பயனுறுதி அற்றதாகிறோம்? பிழையான விடயத்தை செய்யறதால. பயனுறுதி அற்றதுன்னு ஏன் சொல்றோம்? பிழையான விடயத்தை செய்யறதால. ஆனா சரியா செய்யறதால தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வினைத்திறனானது அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ஒரு பிழையான விடயம், அதாவது 15 பொருளை உற்பத்தி செய்ய போறோம். இது ஒரு பிழையான விடயம். அந்த பிழையான விடயத்தை தரமான ஊழியர்களையும் பயன்படுத்த மாட்டேங்கிறோம், அதே மாதிரி தரமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த மாட்டேங்கிறோம், உள்ளீடுகளையும் சரியான முறையில என்ன செய்ய மாட்டோம், இணைத்துக் கொள்ள மாட்டேங்கிறோம் உள்ளீடுகளையும். அப்ப அப்படின்னு சொன்னா பிழையான விடயத்தை நாங்க பிழையாவே செய்யறோம். அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? வினைத்திறனற்றது. ரைட். பயனுறுதியற்றது. ரைட், வெரி குட். பயனுறுதி அற்றது. சரியா? இதுதான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த இந்த வினைத்திறனுக்கும் பயனுறுதிக்கும் இடையிலான தொடர்பு. சரியா? ஒரு விடயத்தை இப்ப நான் வந்து மாத்தி குழப்பி கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஒரு விடயத்தை, பிழையான ஒரு விடயத்தை சரியாக செஞ்சான் அப்படின்னு சொன்னா அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? பிழையான விடயத்தை சரியா செய்யறோம். வினைத்திறனா இருக்கும், பயனுறுதியற்றதா இருக்கும். வெரி குட். அப்ப இன்னொரு கேள்வி, சரியான விடயத்தை பிழையா செய்யறான். வினைத்திறன் அற்றதா இருக்கும், பயனுறுதியானதா இருக்கும். வெரி குட். சரியா? அப்ப இந்த டேபிள நீங்க விளங்கி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பையும் நீங்க விளங்கி கொள்ளணும். அதை வந்து உள்வாங்கி கொள்ளணும். இதுதான் விஷயம். சரியா? டேபிள விளங்கணும் அப்படின்னு சொன்னா அது உள்வாங்கி கொள்ளணும். பயனுறுதிண்டா என்ன, வினைத்திறன்டா என்ன, விளங்கின சொல்றது, அது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி வந்து இது உள்ளடங்கப்படுது அப்படின்றது, ஏன், எப்படி, எவ்வாறு அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே உள்ளடங்கிக்கணும். சரியா? இது சம்பந்தமான கிளியரான விளக்கம் ஒன்று கிடைச்சிட்டா? ரைட். அப்ப நாங்க வந்து இதோட கிளாஸை முடித்துக் கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் இந்த முகாமைத்துவ எண்ணக்கருளைகிற உற்பத்தி திறன் செயல்முறை, இந்த 2 எண்ணக்கருவையும் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடித்துக் கொள்வோம். எனக்கு இன்னொரு கிளாஸ், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். Okay, thank you, sir. ஓகே.